ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கடலை மாவு 1 கிலோ, சோடா உப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரே முட்டா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, தண்ணி அதிகமாக போயிட்டாலும் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் பிணைஞ்சு வச்சுருக்குங்க. இப்போ ஓமப்பொடி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ முறுக்கு போடுறதுலையே சின்ன தட்டு இருக்குங்க, சின்ன கண்ணு இருக்கிற தட்டு, அதில் போட்டுக்கலாங்க. இப்போ ஓமப்பொடி எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ போட்டு எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம பூந்தி போடலாங்க. பூந்திக்கு கடலை மாவு 1 கிலோ, உப்பு, சோடா உப்பு எல்லாம் போட்டிருக்குங்க. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா பூந்தியும் வராதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ பூந்தி போட ஆரம்பிக்கலாங்க. பூந்தி போடுற தட்டில் கரைச்ச மாவை ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி தேய்ச்சி விட்டு பூந்தி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் பூண்டு 2 கட்டைங்க நல்லா தோலோடு அப்படியே தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாங்க, கோல்டன் ப்ரௌன் வர வரையும். நல்லா இந்த மாதிரி கலர் மாறட்டுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம் சின்ன கட்டி ஒன்றுங்க, அதையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நடக்கடலை 1/2 கிலோ எடுத்துருக்குங்க, அதையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க, அதையும் நம்ம எண்ணெயில் கருக விட்டுறாமல் பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
அடுத்து சோள பொரிங்க. இது ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க சோள பொரி மட்டும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்ததுக்குள்ளே செகண்ட் டைம் இருக்கிறது கருகிரும். அதனால் அதை மட்டும் ஸ்லோவில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அவல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவல் வந்து 150 கிராம். தாங்க நம்ம மிக்சர் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி